பூஜை கிரமம். மனதை ஒருமுக நிலைப்படுத்திக் கொண்டு பூஜா கிரகத்தில் பிரவேசித்து பூஜைக்குரிய பொருட்களை சேகரித்து கொண்டு முறையாக சிவபெருமானை பூஜை செய்ய வேண்டும். முதலில் விநாயகரையும், பிறகு துவாரபாலகர்களையும், பிறகு திக் பாலகர்களையும் பூஜித்துவிட்டு, பிறகு பூஜா திரவியங்களின் அருகே அஷ்டதள பீடமாவது செய்து கொண்டு அதில் உட்கார்ந்து சிவ பகவானை பார்த்த வண்ணம் அடிக்கடி கைகளை சுத்தம் செய்து கொண்டு 3 முறை ஆசமனம் செய்து மும்முறை பிராணாயாமம் செய்ய வேண்டும். 5 முகங்களும் 10 புஜங்களும் கொண்டவராயும் நிர்மலமான ஸ்படிக கல்லுக்கு ஒப்பான ஒளியை உடையவராயும் சர்வாபரண பூஷிதராயும் புலித்தோலை போர்த்தியவராகவும் இருக்கும் சங்கரரை தியானித்து அப்பெருமானின் சாருபியத்தை, அதாவது இறைவனுருவை அடைந்து மனிதன் தன் பாவத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும். பரமேஸ்வரனை பூஜிக்கும் போது மந்திரத்தால் தேக சுத்தி செய்து கொண்டு கிரமமாக மூல மந்திரத்தை நியாசனம் செய்ய வேண்டும். எல்லாவிடத்திலும் பிரணவ மந்திரத்தால் 6 அங்க நியாசங்களையும் செய்ய வேண்டும். பிறகு சங்கல்பம் செய்து கொண்டு பூஜைக்கு ஆரம்பிக்க வேண்டும். முதலில் ஆசன மனத்திற்கு ஏற்பாடு செய்த பாத்திரங்களையும் நவ கும்பங்களையும் சாஸ்திரப்படி ஸ்தாபிக்க வேண்டும். அவற்றை தர்ப்பைகளால் மூடியவைகளாய் ஸ்தாபித்து தீர்த்தங்களால் புரோக்ஷணம் செய்து அப்பாத்திரங்கள் அனைத்திலும் குளிர் நீரை சேர்க்க வேண்டும். புத்திமானானவன் சாஸ்திரத்தால் பார்த்து பிரணவ மந்திரத்தால் இனி குறிப்பிடும் பொருட்களை அந்தந்த பாத்திரங்களில் முறையே சேர்க்க வேண்டும். பாத்திய பாத்திரத்தில் விலாமிச்சை வேரும் சந்தனமும், ஆசமன்ய பாத்திரத்தில் ஜாதி, சுகந்தை, வெட்டிவேர், கற்பூரம் ஆகியவற்றை பொடி செய்து சேர்க்க வேண்டும். மற்ற பாத்திரங்களில் சந்தனத்தையும் ஏலத்தையும் சேர்க்க வேண்டும். சிவபெருமான் பக்கத்தில் நந்தீஸ்வரரை பூஜை செய்ய வேண்டும். வாசனை பொருட்களாலும் நறுமண மலர்களாலும் தூப தீபங்களாலும் இன்னும் பல விதங்களாலும் சிவபெருமானை பூஜிக்க வேண்டும். அப்போது உபாசகன் மிகவும் மகிழ்ச்சியோடு லிங்கத்திற்கு சுத்தி செய்து பிரணவம் முதல் நாமோந்தமாகிய சிவ மந்திரங்களை ஜபித்து பத்மாசனம் செய்து கொள்ள வேண்டும். அதன் கிழக்கு பக்கம் அனிமாமயம், தெற்கு லகிமாமயம், மேற்கு மகிமாமயம், வடக்கு பிராப்தி ஸ்வரூபம், அக்னி பக்கதனம், பராகாமி மயம், நிருதி பக்கம் ஈசத்வமயம், வாயு திக்குதலம், வசித்வஸ்வரூபம், ஈசான்ய பக்கம் சர்வஜத்வமயம், கர்ணிகையில் சந்திரனும், சந்திரனுக்கு கிழக்கு பக்கத்தில் சூரியனும், சூரியனுக்கு கிழக்கு பக்கத்தில் அக்னி தேவனும், திக்குகளின் இறுதியில் தர்மாத்திகளையும் ஸ்தாபிக்க வேண்டும். 4 திக்குகளிலும் பிரகிருதி, மகக், அகங்காரம், தத்விகாரம் என்னும் 4னையும் கர்ணிகா ரூபமான சந்திரனின் அருகே சத்வம், ரஜஸ், தமஸ் என்னும் முக்குணங்களையும் ஸ்தாபிக்க வேண்டும். முனிவர்களே, அதன் பிறகு சத்யோஜாதம் பிரபத்யாமி என்று பரமேஸ்வரனை ஆவாகனம் செய்து வாமதேவ மந்திரத்தால் ரத்தின சிங்காசனத்தில் எழுந்தருளச் செய்து ருத்ன காயத்ரியால் சாநித்தியம் செய்து அகோர மந்திரத்தால் நிரோதம் செய்து ஈசான சர்வ வித்யானாம் முதலான மந்திரங்களால் சிவமூர்த்தத்தை பூஜிக்க வேண்டும். சிவபெருமானுக்கு பாத்தியம், அதாவது திருவடி கழுவு நீர், அர்க்கியம், அதாவது மந்திர நீர் இறைத்தல், ஆசமத்யம், அதாவது உட்கொள் நீர் கொடுத்து வாசனை திரவியம், சந்தனம் முதலியவற்றோடு கூடிய தீர்த்தத்தால் மகாநியாச பூர்வக ஏகாதச ருத்ர மகாபிஷேகம் செய்ய வேண்டும்.
பஞ்சகவ்யத்திற்கு சொல்லியுள்ள முறைப்படி மந்திரத்து பிரணவ மந்திரத்தால் கவ்ய ஸ்நானம் செய்விக்க வேண்டும். தீர்த்தம், பால், தயிர், தேன், கரும்பு ரசம், நெய் இவற்றாலேயும் அபிஷேகம் செய்ய வேண்டும். கஸ்தூரி கந்தம், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் முதலிய புண்ணிய பொருட்களாலும் மந்திரத்தோடு அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு தூய்மையான மந்திரங்களால் அபிமந்திரித்து ஜல கும்பங்களில் வெள்ளிய பரிசுத்தமான துணிகளில் வடிகட்டிய நன்னீரை அபிஷேகிக்க வேண்டும். இந்த பூஜையை சிவபெருமானுக்கு தூரத்தில் இருந்து கையினால் எட்டி பூஜிக்காமல் மிகவும் அருகிலிருந்து செய்ய வேண்டும். சிவபெருமானை வெண்மையான அக்ஷதையாலும் பூஜிக்க வேண்டும். தர்ப்பை, நாயுருவி, ஜாதி, சண்பகம், பாடலம், வெள்ளரளி, மல்லிகை, கமலம், உட்பலம் முதலான பற்பல அபூர்வ மலர்களை ஜலத்தோடு சேர்த்தும் விதவிதமான பாத்திரங்களாலும் அபிஷேகம் செய்ய வேண்டும். பயன்கள் அனைத்தையும் வழங்கக்கூடிய இந்த சிவ பூஜையை மந்திரபூர்வமாக செய்தல் வேண்டும். மந்திரங்களால் ஒரு தடவையாவது சிவலிங்கத்தை அர்ச்சிக்க வேண்டுமோ அம்மந்திரங்களை சர்வ பல சித்தியை முன்னிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள்.